ஆன்மீக உலக அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். இப்போ ஜோதிட ரீதியா குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு சாப்டரை பத்தி பேசுவோம். குழந்தை வரம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜாதகத்துல ஒருவருடைய லக்கணத்துக்கு 5ஆம் இடம் தான் குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம். கூடவே அந்த 5க்கு 5ஆம் இடத்தையும் பார்த்துக்கினா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படிலாம் வரும் அப்படின்றத சொல்லிடலாம். இப்போ 5ஆம் அதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல பலமா இருந்துட்டாருன்னா அவருக்கு குழந்தை பாக்கியம் உறுதி. 5க்கு 5ம் பலமா இருந்துட்டாருன்னா நேரத்துல குழந்தை பாக்கியம், இல்லைன்னா காலதாமதமான குழந்தை பாக்கியம்னா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 5ன்னா லக்கணத்துக்கு 9ஆம் இடம், 5, 9 இந்த 2 இடத்தையும் பார்த்துட்டு ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு நேரத்துல குழந்தை பாக்கியம் வந்துடும். மாறாக 9ஆம் இடம் சரியில்லைன்னா காலதாமதமான குழந்தை பாக்கியம் உண்டு. அந்த இடத்துல குறிப்பா முக்கியமான சூட்சமமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேது 5ஆம் இடத்துல யாருக்கு உட்காருதோ குறிப்பா பெண்களுக்கு கட்டாயமா அவங்களுக்கு அபாஷன் ஆகும். ஒரு முறையேனும் அவங்க அந்த அபாஷன்ற வார்த்தையை அவங்க வாழ்நாள்ல எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு இருந்தாலும் அவருடைய மனைவிக்கு ஆகும். அதாவது கருக்கலைப்பு இது நடந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அங்க ஈனமான குழந்தைகள். சரி, அதுவும் இல்லை, இது புத்திர தோஷம்னு சொல்றான். புத்திர தோஷம்னா குழந்தை பிறந்தாலும் குழந்தை இருந்தாலும் ஏன் தான் இந்த குழந்தை எனக்கு வாச்சுதோ அப்படின்னு பேசுவாங்க பாருங்க, அந்த நிலைக்கு தள்ளப்படும். அதனால இந்த குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசும்போது ஒருவருக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கணும், 9ஆம் இடம் அதை விட பலமா இருக்கணும். இருந்தா அந்த ஜாதகருக்கு குழந்தையால் நல்ல யோகங்கள்லாம் கிடைக்கும். ஒரு சில ஜாதகருக்கு இந்த 5ஆம் அதிபதியே அவயோகியாய் வந்து விடுவார். நிறைய பேருக்கு இந்த யோகி அவயோகியை பத்தி ஜாதகத்துல பெருசா தெரியாது. அந்த 5ஆம் அதிபதியே அவயோகியாக வந்து விட்டால் குழந்தைகளால் இடர்பாடு, குழந்தைகளால் தொந்தரவு, குழந்தைகளால் லாபம் இல்லாமல் போவது, குழந்தை பேரே இல்லாமல் போவது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பா இந்த மாதிரி ஒரு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது பார்த்துதான் பண்ணணும். இந்த 5ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய பெண்களுக்கு அனுபவ ரீதியாக 95% கருக்கலைப்பு, கருவில் தொய்வு, அந்த ரீசைக்கிள்னு சொல்லக்கூடிய பீரியடு சம்பந்தமான கோளாறு அந்த பெண்களுக்கு இருந்தே தீரும். அதனால இந்த 5ஆம் இடம் ஒருவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வம்ச விருத்தி, குடும்ப விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5ஆம் இடத்தை மிகவும் கவனமாக திருமண பொருத்தத்தின் போது சேர்த்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். மேலும் ஒருவருக்கு இந்த 5ஆம் இடம் பலமா இருந்தா குழந்தைகளும் பலமா இருக்கும், குழந்தைகளுடைய புத்திசாலித்தனமும் பலமா இருக்கும். அது மாறாக 5ஆம் இடம் பலம் இல்லாம இருந்தா அதான் நம்ம என்ன சொல்றோம், புத்திர தோஷம்ன்றோம். குழந்தை இருந்தும் இல்லாதவர் அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. அதனால இந்த ஜாதகத்துல 5ஆம் இடம் மிக 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 முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால இந்த குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசும்போது ஒருத்தருக்கு குருவும் புத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் குரு 5ஆம் இடத்துல அமருதோ அவங்க கூட புத்திரர்கள் கொஞ்சம் காலதாமதமா வர்றத அனுபவத்துல பார்க்கிறோம். ராகு கேதுகள் அமர்ந்தாலும் கூட புத்திர தோஷத்தை ஏற்படுத்துது. சனி பகவான் பாதாகாதிபதியாக வந்து அவர் 5ஆம் இடத்துல அமர்ந்தாலும் புத்திரர்களை கொஞ்சம் லேட்டா தான் எடுத்துன்னு வர்றாரு. பெரும்பாலும் இந்த புத்திரர்களை அதிகமா பாதிக்கக்கூடிய விஷயம் கேதுவே. கேது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுல கோளாறு, பீரியடு சம்பந்தமான விஷயங்கள்ல கோளாறு, ஏற்கனவே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சிறு வயதிலிருந்தே இருக்கும். அதனால இந்த கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தந்து பார்க்கும்போது இந்த 5ஆம் இடத்தை சரி செய்து கொண்டால், அந்த கேதுக்கு உண்டான பரிகாரங்களை செய்து கொண்டால் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, அப்படி இந்த மாதிரி 5ஆம் இடம் ஒருத்தருக்கு வீக் ஆயிடுது, குழந்தை பிறக்கல, அப்போ அவங்க என்ன செய்துக்கலாம், என்ன பரிகாரமா செய்துக்கலாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க திங்கக்கிழமை அருகம்புல் விநாயகருக்கு சாட்டி அந்த அருகம்புல்லை எடுத்து கொண்டு வீட்டில் ஜூஸாகவோ
இல்லை பவுடர் பண்ணியோ அதை உணவில் எடுத்துக்கொண்டு வந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். குறிப்பாக புதன் பாக்கியாதிபதியாக வந்து புதன் புத்திரக்காரகனாக வரக்கூடிய ஜாதகர்களுக்கு கிருஷ்ணர் கோவிலில் வெண்ணெயை சாத்தி, கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சாத்தி அந்த வெண்ணெயை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்துக்கொண்டு அதில் மிளகு வைத்து சாப்பிட்டாலும் கரு உற்பத்தி ஆகும். இது அனுபவத்தில் கண்டது. இந்த வெண்ணெயில் மிளகு வைத்து புதன்தோறும்னா புதன்கிழமை மட்டும் இல்லை, புதன்தோறும் வெண்ணெய் சாற்றி அந்த மிளகை வைத்து சாப்பிட்டு கொண்டு வந்தால், தினந்தோறும் சாப்பிட்டு கொண்டு வந்தால், இவனாக ஒரு 9 வாரம் புதன்கிழமை போய் சாத்திட்டு எடுத்துன்னு வந்து தினந்தோறும் ஒரு 9 வாரம் செய்யறதுக்குள்ளவே அவங்களுக்கு கருத்தரிப்பு ஏற்படுகிறது. அதாவது எந்த குறையும் இல்லை, ஆனா கரு மட்டும் நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் மிக மிக எளிமையா இருக்கும், கரு உற்பத்திக்கு மிக மிக எளிமையா இருக்கும்ன்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.